ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம சிம்பிள் த்ரெட் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். சிம்பிள் ஒர்க்கு தான் இந்த சாரீக்கு தான் பண்ண போகிறோம். பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு, இது ரெண்டு தான் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸு, இது பேபி பிங்க் கலர் சாரீக்கு மேட்சாக இருக்குது. இது எப்படி ஒர்க் பண்ணலான்றது பார்க்கலாம். சிம்பிளாக ஒர்க் பண்ணலாம். 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். இது செல்ஃப் கலர்லேயே சாரியோட கலர் பிங்க் கலரில் 2 லைன் சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்துச்சுன்னா இது போல் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல் ட்ரா பண்ணிவிட்டு தான் இங்கே த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஜரி த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு இதில் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதே போல் ஃப்ரீ ஹேண்ட் வரலன்னா இந்த ஷேப்புக்கு பேப்பரில் கட் பண்ணிக்கோங்க. பேப்பரில் கட் பண்ணிவிட்டோம் அதை வச்சு இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். வளைஞ்சி கொடுத்துக்கலாம். நம்ம எந்த பக்கம் ட்ரா பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே ஷார்ப்பாக வருது இல்லைங்களா, இங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணோம்னா அதை பார்க்க ரொம்ப ஷார்ப்பாக அழகாக நீட்டாக இருக்கும். ஷார்ப்பாக வரும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதே போல் தான் ஒரு நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜரி த்ரெட் 1 லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது நான் சில்க் த்ரெட் கொடுக்குறேன். இதுக்கு மேலேயே 2 லைன்ஸுக்கு இதே போல் கொடுத்தோம்னா இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு டர்ன் பண்ணும்போது அந்த ஷார்ப்னஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அதே போல் இங்கேயும் ரொம்ப கேப் விடாமல் போடுங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஜரி த்ரெட்டுக்கும் சில்க் த்ரெட்டுக்கும் நடுப்புற கேப் வந்துச்சுன்னா டர்ன் பண்ணும்போதெல்லாம் பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மிஸ்டேக்லாம் கண்டிப்பாக வரும். இப்போ இதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும்போது அது பார்க்க நீட்டாகவே இருக்காது. கொஞ்சம் பக்கத்துலேயே நம்ம ஒர்க் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம்னா தான் பார்க்க டிசைன் கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக வரும். இப்போ இதே போல் தான் இது ஃபுல்லாக 2 லைனுக்கு கொடுத்துடலாம். 2 லைன் கொடுத்துட்டு ஜரி த்ரெட் 1 லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜரி த்ரெட் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. சில்க் த்ரெட்டும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் கொடுக்குறேன். ஜரி த்ரெட் கொடுக்கும்போது இந்த எண்டில் மட்டும் இந்த பிங்க் கலர் பியர் பீட்ஸ் இருக்குது இல்லையா, பிங்க் கலர் பீட்ஸு சாரிக்கு மேட்சாக இருக்குது. இந்த பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் கொடுத்துக்கலாம். இது தனியாக ஸ்டிச் பண்ணாமல் இந்த ஜரி த்ரெட்லேயே வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜரி த்ரெட்லேயே தான் கொடுத்துட்டு வரேன். இப்போ இந்த ஜரி த்ரெட்லேயே பீட்ஸும் சுகர் பீட்ஸும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் நாட்லாம் போடல. இப்போ பாருங்கள், டைட்டாக எடுத்துட்டு இது லூப் ஸ்டிச் போல் போட்டுக்கலாம். இது கழண்டு வராது, அவ்வளோ ஈஸியாக வராது. உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லூப் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த லூப் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதை நான் இழுத்து அதுக்குள்ளவே தான் ஹோல்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். பார்த்துக்கோங்க. நம்ம நாட்டும் போடல, நாட் போட்டதும் வெளியே தெரியாது. நாட் போடவே இல்லை. நாட் போட்டோம்னா ஜரி த்ரெட்டில் கொஞ்சம் இங்கே தெரியும். இப்போ நாட் போடாமல் லூப் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பாருங்கள். கழண்டே வராது. உங்களுக்கு லூப் ஸ்டிச் போட்டதும் ஜரி த்ரெட்டுக்கு உள்ளே போயிடும், இந்த பீட்ஸுக்கு கீழே போயிடும். அதனால் மேலே எதுவுமே தெரியாது. பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதே போலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஜரி த்ரெட்டில் போட வரல, மிஷின் த்ரெட்டில் தான் போடுவேன்னா இது ஃபுல்லாக ஜரி த்ரெட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கே ஒரு பீட்ஸ் மட்டும் கொடுப்போம் இல்லையா, அது நீங்கள் அந்த மிஷின் த்ரெட் வச்சும் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு அப்புறம் இழுத்துக்கோங்க. இப்போ டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா நீடில் அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த பீட்ஸ் நல்லா போய் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஜரி த்ரெட் கொடுத்து. இப்போ பாருங்கள், இந்த ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்கில் இவ்வளோ தான் ஒர்க்கு. சிம்பிளாக த்ரெட்டை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோன் மட்டும் சென்டரில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு பாருங்கள், பார்டர் மட்டும் நெக்கில் கொடுத்தோம் இல்லையா, அதே போல் கொடுத்துருக்கேன். இங்கே 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ஸ்டோன் ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் ஃபுல்லாக புட்டஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது ஸ்லீவ் டிசைன். இதே போல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.